வியூவர்ஸ், நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, அந்த காரில் பிக்கப் இல்லை ஆக்சிலேஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது, இல்லை ஸ்பீடு குயிக்காக பில்டப் ஆக மாட்டேங்குது, இது எல்லாமே ஒரே ப்ராப்ளம் தான். சரியா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் வண்டியில் இருக்குது அப்படின்னாலும், இல்லை நீங்கள் ஒரு Volkswagen, ஸ்கோடா, ஆடி கார் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ பதிவு இது. ஜென்ரலாக வண்டியில் ஒரு பிக்கப் இல்லை அப்படின்னா என்ன ப்ரைவேட் கேரேஜாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் டீலர்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் ஆர்டராக சொல்லிடுறேன். சரியா? என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இஷ்யூக்கு இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணி போடுறது, இல்லை இன்ஜெக்டரோட கண்ட்ரோலை மாற்றி போடுறது, இல்லை செகண்ட் ஹேண்ட் இன்ஜெக்டர் வாங்கி போடுறது, இல்லை புது இன்ஜெக்டர் வாங்கி போடுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது டர்போ சர்வீஸ் பண்ணி போடுறது, இல்லை டர்போ கோர் மாற்றி போடுறது, இல்லை டர்போ செகண்ட்ஸ் வாங்கி போடுறது, இல்லை புது டர்போ போடுறது. சில பேர் ஈஜிஆர் சர்வீஸ் பண்ணி போடுறதோ, இல்லை புது ஈஜிஆரை போடுறதோ. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டீகார்பனைசேஷன் பண்ணுவாங்க. அது இந்த மெஷின் வச்சு பண்ணுறாங்க இல்லையா, ஹைட்ரஜன் கேஸ், அதை வச்சு பண்ணுறதோ, இல்லாட்டி மேனுவலாக எல்லாத்தையும் அந்த கார்பன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. சரியா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா ஈசிஎம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஈசிஎம் மாற்றி பார்க்குறது, இல்லை மாஸ் ஏர்ஃப்ளோ சென்சார் அதை க்ளீன் பண்ணி போடுறது. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். ஆனால் இப்போ நான் சொன்னது எல்லாமே இதில் எது டிஃபெக்ட் வந்தாலும் இந்த பிக்கப்பை பாதிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் இருக்கிற ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சதாக ஏதோ ஒரு ஆர்டரில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் செஞ்சு பிக்கப் இல்லை, அப்போது இதே மாதிரி கம்ப்ளைண்ட் தான் இருக்குன்னா என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, இந்த வண்டியோட என்ஜின் தான் ஃபால்ட்டு. ஸோ என்ஜின் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு என்ஜினை பிரிச்சுடுவாங்க. சரியா? ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரையில் அதுக்கான ரூட் காசு இப்போ நான் சொன்ன ஏதோ ஒன்றுத்தில் தான் இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, இதில் ரொம்ப வித்தியாசமானது என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த வண்டியை பொறுத்தவரையில் இங்கே பாருங்கள், இந்த யூனிட் தான் ஃபால்ட்டு. இந்த யூனிட் ஃபால்ட்டுனால தான் இந்த வண்டியில் உங்களுக்கு பிக்கப் இல்லை. இந்த யூனிட் பேர் வந்து செகண்டரி கூலண்ட் பம்புன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பம்பு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா நாட் ஓகேவாக இருந்தது. அதனால தான் இந்த வண்டியில் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு காரை பொறுத்தவரையில் ஒரு ப்ராப்ளம் என்ன, கஸ்டமர் சொல்கிற ப்ராப்ளம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை டெக்னிக்கலாக நம்ம ப்ராப்ளத்தை வந்து பார்த்தோன்னா ரீடிஃபைன் பண்ணணும் டெக்னிக்கலாக. சரியா? அதை ரீடிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ராப்ளம் காசஸில் எது ரூட் காசுன்னு கண்டுபிடிச்சி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த ஃபால்ட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். இந்த சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் டயக்னோசிஸ் ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் பிக் அண்ட் ஏதோ ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் நீங்கள் பிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்க. இது வந்து பார்த்தோன்னா கேரேஜ் பீப்புளுக்கும் அவங்களுக்கும் சிரமம் தான், நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? செகண்ட், இவ்வளோ ஒர்க்குக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் கஸ்டமர் தான் பே பண்ணி ஆகணும் ஆப்வியஸாக. சரியா? இதில் மூணாவது ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ அது மூணாவது ஒரு இதனால் இதை மாதிரி செய்கிறதுனால வரக்கூடிய ஒரு மேஜர் கான்சிக்வன்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த இன்ஜெக்டரு, டர்போ, ஈஜிஆரு, இல்லை இந்த மாதிரி வேலைலாம் செய்யும் போது இன்ஜின் இந்த மாதிரி வேலை செஞ்சுன்னா மினிமம் 50,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் கூட செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய காரை பேஸ் பண்ணி, எந்த மாதிரியான காரு அப்படிங்கிற பேஸ் பண்ணி மினிமம் 50,000 ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். சரியா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு செலவாகுது அப்படின்னா அதுக்கான காரணம் இப்போ நான் சொன்னதான், அந்த மாதிரி செஞ்சிட்டே வர்றதுனால தான். சரி, இப்போ இந்த 4 லட்ச ரூபா செலவு மட்டும் இது ஒரு பிரச்சனை இல்லை. இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இப்போ இன்ஜெக்டரு, டர்போ, ஈஜிஆர் இதெல்லாம் நான் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வண்டியோட ஒரிஜினாலிட்டி அந்த பார்ட் இருக்குல்ல, ஓஇஎம் பார்ட் இருக்குல்ல, அந்த பார்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி, சரியா, அது கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடும். டேமேஜாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா ஒர்க்கே ஆகாதுன்னு அர்த்தம் இல்லை, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஹெவியாக டேமேஜ் ஆகும். எக்ஸாம்பிள், இப்போ இன்ஜெக்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஜெக்டர் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டியாக அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அந்த இன்ஜெக்டரை காட்டுறேன், உள்ளுக்குள்ளே நாசில் காட்டுறேன், கண்ட்ரோலரை காட்டுறேன், சரிங்களா, அதில் பீஸோ எலமெண்ட்ஸை காட்டுறேன் இப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சொலினாய்டை காட்டுறேன்னு சொல்லி காட்டி அதில் ஏதாச்சும் அவங்க வந்து ஸ்வாப் பண்ணி, சரியா, ஸ்வாப்புங்கிறது ஒரு நல்ல அனலிஸ் தான். ஆனால் அவங்க பண்ணுறது ஸ்வாப் இல்லை, ஏதோ ட்ரையல் நேரத்தில் வேறு ஒரு டிவைஸ்லேருந்து எடுத்து போகிறது, இன்ஜெக்டர்லேருந்து போட்டு பார்த்து பண்ணுறது நம்ம மூலமா என்ன ஆகுனா, இந்த வண்டியோட ஒரிஜினல் இன்ஜெக்டரோடைய ப்ராப்பர்ட்டி போயிடும், அதனோட பெர்ஃபார்மன்ஸ் போயிடும். அப்போ ஆப்வியஸாக என்ன ஆகுனா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வண்டியை நீங்கள் வந்து சரி பண்ணால் கூட உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிச்சிடும்.
ஒரு இன்ஜெக்டர் கிட்டத்தட்ட 30-35,000 ரூபாய் கிட்ட வருது இந்த வண்டியெல்லாம் வென்டோலாம். இப்போ நீங்கள் டர்போ அப்படி தான் சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கோரை மாற்றுனீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் வண்டியோட அந்த கோரை மாற்றுறது மூலிமா அதனோட ஒரிஜினாலிட்டி அஃபெக்ட் ஆகணும். சிமிலர்லி EGR. அதனால் நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வண்டியோட ஒரிஜினாலிட்டி பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாதீங்க. அந்த ஒரிஜினாலிட்டி பார்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு சர்வீஸ் பண்ணுறேன், ரிப்பேர் பண்ணுறேன், செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாதீங்க. எது பண்ணாலும் இதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது நிறைய இடத்துல. இப்போ இன்ஜெக்டர் செக் பண்ணுறேன்னு போகிறதுல அவங்க எந்த மாதிரியான டீசல் வச்சுருப்பான்னு தெரியாது, எந்த மாதிரியான மிஷின் வச்சுருப்பான்னு தெரியாது, அதில் வச்சு பம்ப் அடிப்பாங்க. அந்த இன்ஜெக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வச்சுருக்கிற அந்த கண்ட்ரோலர் மூலிமா அந்த இன்ஜெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுப்பாங்க. இந்த வண்டியோட ECM என்ஜின் கண்ட்ரோல் மாடல் ஆர் நத்திங் பட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினோடைய கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அது கொடுக்குற அந்த பல்ஸ் ரேட், அந்த பீக் டு பீக் வோல்டேஜ் அண்ட் கரண்ட், அந்த அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்ஸ் வித் வாட் எவர் அந்த டிசைன், அந்த வண்டியோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதில் வந்து உங்களுக்கு பீக் வோல்டேஜ்லாம் லிமிட்டடாக இருக்கும். ஆனால் அவங்க வச்சுருக்க கண்ட்ரோலர் டிவைஸ் மிஷினு எந்த மாதிரி பீக் வோல்டேஜ் கொடுக்குன்னு தெரியாது. உங்களோட இன்ஜெக்டரோட லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டேமேஜ் பண்ணுறோம். உடனே ஃபெயிலியர் பண்ணதோ இல்லையோ, பட் வெரி சூன் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டியூரபிலிட்டி பாதிச்சிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, நீங்கள் ஒரு காரை அது உங்களுக்கு தெரியாது, ஒரு சின்ன ஒர்க்கோ சின்னதோ பெருசோ நீங்களாக சின்னது நினச்சிட்டு எங்கேயா எடுத்துமே யார்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட எடுத்து கொடுப்போம். அவர் சால்வ் பண்ணலன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நல்ல ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கிட்ட எடுத்துமே இல்லை டெக்னீஷியன் எடுத்துமே கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சின்னதோ பெருசோ தெரியாது. ஆனால் அவர் அட்டன் பண்ணுறவர் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளத்துக்கு கூட அவர் இன்னும் கூடுதலாக பெருசாகி விட்டலாம், காம்ப்ளெக்ஸிட்டி கூட்டி விட்டலாம். ஸோ நல்ல ப்ரொஃபஷனல் பசங்கிட்ட எடுத்துமே கொடுத்து டயக்னோசிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வேலையை ஆரம்பிச்சிட்டாருங்க. எடுத்தோடனே ஒரு பார்ட்டை பிரிக்கிறது, மாற்றுறது, டெஸ்ட் பண்ண முதல்ல டயக்னோசிஸ் பண்ணுங்கள். டயக்னோசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஒரிஜினாலிட்டியை டேமேஜ் பண்ணாமல் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது ஃபெயிலியர் பார்ட்டோ அந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். சரியா? ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரையில் நம்ம டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சது இந்த செகண்டரி ஃபியூல் பம்பு தான் ஃபால்ட்டு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் கேட்டிங்கன்னா, இதை ஏற்கனவே இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ராப்ளம் என்னென்னு தெரிஞ்சிருக்கு, அதாவது செகண்டரி பம்ப் ஒர்க் ஆகலைன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னீஷியன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா, சார் இது பிக்கப்புக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால் இதெல்லாம் நீங்கள் இது வேஸ்ட் பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்க, ஒரு 6,000-7,000 செலவு பண்ணாதீங்க பம்புக்கலாம், சரியா அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால இவர் இந்த கார் ஓனர் என்ன பண்ணிக்கலாம், இதெல்லாம் கை வைக்காமல் இதில் டீகார்பனைசேஷன்லாம் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ டீகார்பனைஸ் பண்ணால் நல்லதுன்னு நினச்சிக்காதீங்க. டீகார்பனைசேஷன் நீடு தான் பண்ணும். நீடு இல்லாமல் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு வேஸ்டேஜாக பண்ணி அகைன் யூ ஆர் டிஸ்டர்பிங் ஒரு கார். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ நான் சொன்ன வீடியோவில் உள்ள கண்டென்ட்டில் உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.